பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஏசாயா 5:16. சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் நிலங்களையும் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களையும் மனிதர்களையும் தமது பரிசுத்தத்தை கொண்டு பரிசுத்தமாக உண்டாக்கினார். ஆனால் பரிசுத்தமான ஒவ்வொன்றிலும் பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிலத்தில் தோண்டும் போது நமக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆனால் அந்த தண்ணீர் நமக்கு கலப்படம் இல்லாமல் கிடைக்கிறது. அதாவது அது பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஆனால் இப்போது அந்த பரிசுத்தமான தண்ணீரில் அசுத்தமானதை கலந்தால் அந்த தண்ணீர் பார்வைக்கு மிகவும் அழுக்குள்ளதாக, குடிப்பதற்கு சுவையற்றதாக இருக்கும். அந்த தண்ணீரை குடிக்காமல் அதை ஊற்றி விடுவோம். அதுபோலதான் தேவனுடைய கரத்தை கொண்டு பரிசுத்தமாய் படைத்த நம்மை தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது தேவன் பார்த்துவிட்டு அமைதியாக, பரவாயில்லை, என் பிள்ளைகள் என்ன வேண்டும் என்றாலும் பண்ணட்டும் என்று விடுவாரா? சாதாரணமான மனிதர்களாகிய நாம் அசுத்தமான தண்ணீரை குடிக்காமல் ஊற்றும் போது தன்னுடைய பிள்ளைகள் அசுத்தமான காரியங்களில் ஈடுபடும் போது அவர் நம்மை சும்மா விட மாட்டார். அவருடைய நியாய தீர்ப்பின் நாளில் தேவன் உயர்ந்து பரிசுத்தமான தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். நாம் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அவரை போல பரிசுத்தமான பிள்ளைகளாய், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், எந்த ஒரு அசுத்தமான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கும்போது தேவனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள செய்வார். ஆமேன்.